நாம் இந்த ஷார்ட் வீடியோவில் பஞ்சாங்கத்தினுடைய இந்த 5 அங்கங்களை பற்றி ஒவ்வொரு அங்கத்தினுடைய சாஸ்திர ரீதியான விளக்கத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவாலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் பெரிய தகவல்கள்லாம் தாங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பஞ்சாங்கத்தினுடைய 2வது அங்கம் திதி வார நட்சத்திர யோக கரணம்னு சொல்கிறோம் இல்லையா. திதியை பற்றி பேசிட்டோம். இப்போ வாரம்னு சொல்லும் பொழுது கிழமை வருகிறது. இப்போ இந்த 7 கிழமைகள் சொல்கிறோம் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து. அப்போ இந்த 7 கிழமைகள் இந்த வாரங்கிறது எந்த அங்கத்தோட பஞ்சாங்கத்தில் இந்த 5 புலன்கள்னு சொல்கிறோம் இல்லையா, மெய்வாய் கண் மூக்கு செவி இதை சொல்கிறோம் இல்லையா, இதில் இந்த வாரங்கிறது மூக்கோடு சம்மந்தப்பட்டது. ஏற்கனவே திதியை சரீரத்தோடு சம்மந்தப்பட்டது, மெய்யோடு சம்மந்தப்பட்டு சாஸ்திர ரீதியாக பேசியிருக்கிறோம். இந்த வாரம் என்று சொல்லக்கூடிய அந்த கிழமை என்று சொல்லக்கூடியது மூக்கோடு சம்மந்தப்பட்டது. அப்போ ஒருத்தர் எந்த கிழமையில் பிறந்திருக்கிறா, அப்போ அந்த கிழமையில் பிறந்திருந்தால் அந்த கிழமைக்கே உரிய கிரகம் எது, அந்த கிரகத்தினுடைய தன்மை, அதை பொறுத்து அவர்களுடைய மூக்கினுடைய லட்சணம் இருக்கும், சாமுத்திர லட்சணம் இருக்கும். அப்போ அந்த வாரம் என்று சொல்லக்கூடிய கிழமை ஒரு அங்கம், பஞ்சாங்கத்தோட ஒரு அங்கமும் நம்மளுடைய சரீரத்தில் இந்த மூக்கும் செவிய நாசியும் சாஸ்திர ரீதியாக 2க்கும் தொடர்பை சொல்லியிருக்கிறது. அப்போ இப்போ ஒருத்தருக்கு உதாரணமாக ஒரு வெள்ளிக்கிழமை ஒருத்தர் பிறந்திருக்கா அப்படின்னு சொன்னால் நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமாக பிறந்திருக்கிறா, சில நட்சத்திரங்களை சொல்லியிருக்கு. ஆனால் அந்த நட்சத்திரங்களில் பிறந்திருந்தால் அவளுக்கு மூக்கு நீளமாக இருக்கும், விரல்கள்லாம் நீளமாக இருக்கும். என்ன அவளுக்கு பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாட்சமாக இருப்பாள். இப்போ அடியனுடைய குருநாதர் சுகபிரம்ம மகரிஷி அவர் பார்த்தீங்கன்னா கிளிமூக்கு, என்ன கிளிமூக்கு சுகம்னு சொன்னாலே கிளின்னு அதுக்கு ஒரு பேர். அதனால் அந்த கிளிமூக்கை கொண்டு நான் அவளுக்கு நல்ல ஒரு தெய்வ சக்தி மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும். அது மாதிரி அந்த எந்த கிழமையில் பிறந்திருக்கிறாளோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரகத்தினுடைய தாக்கம் அவளுக்கு அந்த மூக்கில் தெரியும். இப்போ மூக்கு சப்பையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு ஞானம் கம்மியாக இருக்கும். மூக்கு நீண்டு இருந்தால் நல்ல அறிவாளியாக இருப்பாள், நல்ல லட்சாதிபதியான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமையில் பிறந்தவாளுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவளுடைய அந்த மூக்கினுடைய லட்சணம் இருக்கும். அந்த மூக்கினுடைய அந்த லட்சணத்தை பொறுத்து, அந்த சாமுத்திரியா லட்சணத்தை பொறுத்து அவளுக்கு அந்த வாழ்க்கையினுடைய பலன்கள் தீர்மானிக்கப்படும். இப்போ பாருங்கள், பஞ்சாங்கத்தில் அந்த வாரம் சொல்லக்கூடிய அந்த கிழமைன்னு சொல்லக்கூடிய 2வது அங்கத்திற்கும் நம்மளுடைய சரீரத்தில் அந்த மூக்கினுடைய அங்கத்திற்கும் சாஸ்திர ரீதியான தொடர்பை அடியேன்னு சொல்லியிருக்கிறேன்.